கோலியாத் அவ்வளோ பெரிய மனுஷனா இருக்கிறான். அங்க இருக்கிற எல்லாரோடையும் ஆண்டவர் இருக்காரா? இருக்காரு. அங்க இருக்கிற சவுலோட கர்த்தர் இருந்தாரா? அப்ப சவுலோட கர்த்தர் இருந்தாரு. எல்லாரோடையும் கர்த்தர் இருக்கிறாரு. ஆனா எல்லாருமே அந்த கோலியாத்தை பார்த்து பயப்படுறாங்க. காரணம் என்னன்னா, தான் கூட ஆண்டவர் இருக்கிறத அவங்க என்ன பண்ணலன்னா உணரல. ஆனா தாவீது மட்டும் கோலியாத்தை பார்த்தோன்னே, அவன் என்னடா பெரிய அப்படின்றான். பயமா இல்லையா உனக்கு கேட்டா, எனக்கெல்லாம் ஒன்றும் பயம் இல்லை. எனக்கு அவ்வளோ அத்தோச்சோட ஆள் இருக்கான்டா. அவனுடைய கிரீடத்தை பாடுறா, அவனுடைய கையில் இருக்கிற ஈட்டியை பாடுறா. எல்லாரும் ஒன்னொன்னா வர்ணிச்சிருக்காங்க. நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறாய், நானோ நீ நீங்கி தீக்கிற இஸ்ரவேலின் ராணுவத்தினுடைய சேனைகள் தேவனின் நாமத்தில் உன்னிடத்துல வர்றேன். இன்னைக்கு பாடுறா, உன்னை எடுத்து உன் கழுத்தை உன்னிடத்துல இருந்து தலையை மட்டும் தனியா எடுத்து நான் கொண்டு போய் உன் சரீரத்தை ஆகாயத்து பறவைகளுக்கு உணவா கொடுப்பேன். எப்படா இப்படி பேசுறான்? அவன் கச்சித்து என்கிட்ட வாங்கன்னு சொல்லும் போது மற்றவங்க எல்லாம் 10 அடி பின்னாடி போனாங்க. இவன் மட்டும் முன்னாடி போறான். அவன் சொல்றான், நீ என்ன அடிக்கிறதுக்கு நான் என்ன நாயா? தடியோட வர என்கிட்ட தடியை தூக்கிட்டு வர்ற. அவருடைய தேவனுடைய நாமத்தை கொண்டு தாவீதை சபித்தான். எப்படா இந்த சின்ன பையனுக்கு இவ்வளவு தைரியம் வந்துச்சுன்னா, என் கூட யார் இருக்கிறாங்க? கர்த்தர் எனக்கு துணையாய் நிற்கிறார். நான் நம்புறேன் அந்த ஃபீல் இந்த ஜெபத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் தருவார். நம்முடைய திருச்சபையில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஆண்டவர் தருவார். இந்த சத்தத்தை ஆன்லைன்ல எல்லாம் கேட்டிருக்கிற எல்லாருக்குமே தருவார். கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் நம்புறேன் கர்த்தர் கண்டிப்பா உங்களுக்கு துணை நிற்கிறார். அதுல எந்த சந்தேகமே இல்லை. உண்மைதானே? கர்த்தர் துணை நின்றதுனால தான் பார்வோனை ஜெயிச்சிங்க. கர்த்தர் துணை நிற்கிறதுனால தான் எகிப்தை தாண்டி வந்தீங்க. கர்த்தர் துணை நிற்கிறதுனால தான் உங்களுக்கு விரோதமாய் வந்த வெள்ளங்களை நீங்கள் தாண்டினீர்கள், அக்னியை தாண்டினீர்கள். அவர்கள் உங்களை சேதப்படுத்தவே இல்லை. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறது 100% உண்மை. உண்மையா இல்லையா? கர்த்தர் உங்களுக்கு துணையா நிற்கிறது உண்மை. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டவரே நான் உணரணும். ஆமென்.